என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றார். உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல, உனக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தை நோக்கி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இவர் யார்? எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார்? இவரின் நோக்கம் என்ன என்பதனை இந்த தாயானவள் உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன். இது போன்ற விஷயங்கள் சற்றென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம். என்னவென்று உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு பதற்றத்தையும் கொடுக்கலாம். ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை. அது ஒரு ஆண் என்பதும் உண்மை. அப்படியானால் அது யார்? எதற்காக நோட்டமிடுகின்றார்? நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, முன்பெல்லாம் உனக்கு யாரிடத்திலிருந்தும் எந்த ஒரு நல்ல செய்தியும் கிடைக்காது. அப்போது நீ அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாய். உன்னை சுற்றி நடப்பதும் என்னவென்று அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கினை முழுமையாக உன்னால் தெளிவாக கேட்க முடிகின்றது அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிடுகின்றார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. அதுவும் இந்த அம்மா சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை நீ புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உன்னிடத்தில் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும். இந்த அம்மா காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை. என் செல்ல குழந்தையே, நம் இல்லத்திற்குள் நாம் உண்டு, நாம் வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றோம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? ஆனால் நீ அப்படி இருப்பதனால்தான் என்னவாக இருந்தாலும் உனக்கு எதுவும் தெரிவது இல்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது நமக்கு கொஞ்சமாவது கவனம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன் அம்மா உன் வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் கவனித்ததில் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை. நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றாய். நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் இதுவரை செய்ததும் இல்லை. அடுத்தவர்களுக்கு தேடி போய் நீயாக உதவிகள் செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாயே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த தீங்கினையும் கெடுதலையும் இதுவரை நீ செய்தது இல்லை. உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒருபொழுதும் சொன்னது இல்லை. உனக்கு உணவில்லையே என்றால் கூட கையேந்தி நிற்பவர்களுக்கு நீ அவர்களின் பசியை போக்கிவிட்டுதான் நிம்மதியடைந்திருக்கின்றாய். அப்படி ஒரு குணத்தை கொண்ட நீ கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் மறுத்ததில்லை. உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் இதுவரை தெரியாமல் இருப்பதும் நியாயமில்லை. உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது உனக்கே இப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மா சொல்வது உண்மைதானே?
அம்மா எதையும் தெரியாமல் சொல்லிவிட மாட்டேன். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தின் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சமடைந்தது உண்மைதான். எதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள்? என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை செய்யத் தொடங்கும் போது அது முடியாது என்று ஆரம்பத்திலேயே ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவரும் உனக்கு எதையாவது சாதித்து கொடுத்துவிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கு நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் அவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அவர் யார் என்று நான் கண்டு கொண்டேன். அவரை கையெடுத்து வணங்கியும் விட்டேன், மகிழ்ச்சியும் அடைந்தேன். என் பிள்ளையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையின் இல்லம் தேடி வந்தது யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தெய்வம்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டது. அப்படி என்றால் நிச்சயமாக உன்னை இதுவரை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்றது என்றுதான் அர்த்தம். அவர் உன் இல்லத்திற்கு மீண்டும் வந்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி உனக்கு தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரமும் வந்துவிட்டது. அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. இவர் ஒரு விஷயத்தை நினைத்துவிட்டார் என்றால் உன்னுடைய சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஒட்டு மொத்தமாக உன் கைகளிலே தூக்கி கொடுக்க தயங்க மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் அல்லவா? எல்லா கஷ்டங்களும் உனக்கு உச்சத்தை தொட்டு உனக்கு அது மன நிம்மதியை கெடுக்கும்படி இருந்துவிடக் கூடாது அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இவர்களால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகின்ற சூழ்நிலைகளும் உனக்கு மன நிம்மதியும் ஏற்பட போகின்றது. அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்திலே கொடுக்கப் போகின்றார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாயானால் வந்தது யாரென்று தெரிந்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். உன்னுடைய வாசலுக்கு தினமும் வந்து செல்கின்ற ஒரு ஆண் உன்னுடைய குலதெய்வம்தான். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முதலிலேயே நல்லதாக முடித்து கொடுக்க வேண்டும், நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களில் முதன்மையானவர்களாகவும் இருக்கின்றார். நீயாக அவர்களை மறந்துவிட்டாலும் அவர்கள் ஒருபோதும் உன்னை மறப்பது கிடையாது. நீ நாள்தோறும் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அவர்களுக்கென்று நீ அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வணங்க வேண்டும். உன்னுடைய வேலையின் காரணமாகவோ சூழ்நிலையின் காரணமாகவோ அடிக்கடி உன்னால் இரவு நேரங்களில் உன் இல்லத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்துவிடுகின்றது அல்லவா? அப்படி இருக்கின்ற வேளையில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருவித பயத்தோடு தான் இருக்கின்றார்கள். அப்பொழுது எப்போது வருவார்கள் என்று உன்னுடைய வருகைக்காக அவர்கள் ஏங்கி நிற்பது உன் குலதெய்வத்திற்கு சற்று மன வருத்தத்தை தான் கொடுத்துவிட்டது. அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே, இரவு நேரத்தில் நீ மிக விரைவாகவே உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். வீட்டிற்கு வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் கொஞ்ச நேரமாவது நீ பேச வேண்டும். அவர்களிடத்தில் நீ பேச
பேசாமல் களைப்பின் காரணமாக உறங்கிவிட்டாயானால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், அவர்கள் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டு விடுமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வேதனைகளை, தன்னுடைய கஷ்டங்கள், தன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள்? நம் குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டும் நாம் தானே கவனிக்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று நாம் தானே காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்களுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்காமல் வேலை வேலை என்றோ, உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது என்றோ, அவர்களிடத்தில் நீ சரியாக பேசவில்லை என்றால் அதுதான் உன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களாக மாறி வந்து நிற்கும். சில காலத்திற்கு பிறகு உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து, ஆனால் இப்பொழுது இருந்தே நீ அவர்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் குலதெய்வம்தான் உன் இல்லத்தில் உனக்கு இரவு நேரங்களில் காவலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தைக்குடைய நல்ல மனதிற்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில்
இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான்
அப்போதுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன்படி